படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்த காட்டுறாங்க. அங்க ஒரு லேடி பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஆனா, அதுக்கு காரணம் யாருன்னு தெரியல அப்படின்ற மாரி சொல்லப்படுது. அதனால அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்க ஒரு கோயில் இருக்கு. அங்க அமானுஷ்ய விஷயங்கள் பல இது நடக்கும். அங்க இருக்க ஒரு சூனியக்காரி கிட்ட அந்த பொண்ண கூட்டிட்டு போய் காசுக்காக ஒப்படைக்கிறாங்க. அந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்றதுக்காக. அங்க அந்த சூனியக்காரி அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறா. அத படையலாவும் விடுறா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சில அமானுஷ்ய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதுல அங்க இருந்த எல்லாரையுமே அது கொன்றுது. அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா, திருப்பி அந்த அம்மாவோட வயித்துக்குள்ளேயே போன மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, கல்லறையிலலாம் வைக்கப்படுற காசுகளை திருடுற ஒரு கும்பல்ல இருக்காரு. அவரும் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ராஜாவோட கல்லறையை நோக்கி வராங்க. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா தப்பான கல்லறையை திறந்துடுறாங்க. அதனால ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அதுல பயங்கரமா கில்ட் ஆயிடுறாரு. அதுல இருந்து இந்த மாதிரி வேலைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வில்லன் கேங்கு பாத்தீங்கன்னா அந்த ராஜாவோட கல்லறையில இருக்க எல்லாத்தையும் எடுத்து ஆகணும் அப்படின்றத பிளான் பண்ணி கரெக்டான மேப் எடுத்துட்டு ஹீரோட டீம்ல இருக்க எல்லாரையுமே மிரட்டி கூட்டிட்டு போறாங்க, ஹீரோயின் உட்பட.